அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சித்தர்கள் உலக இயக்கம், இறையாற்றல், உயிர் தத்துவம், பிரபஞ்ச ரகசியம் என அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர்கள். இன்றளவும் சூட்சும வடிவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். சித்தர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி பெற்றால் நம் கர்மவினைகள் குறைந்து வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட சித்தர்களில் பலர் சென்னையில் உள்ள திருவொற்றியூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜீவசமாதி கொண்டுள்ளனர். அவர்களில் ஒருவர்தான் திருவொற்றியூரில் ஜீவசமாதி அடைந்த பட்டினத்தார். இன்றைய பதிவில் நாம் பட்டினத்தாரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது ஜீவசமாதியை பற்றி பார்ப்போம். முதலில் பட்டினத்தாரின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம். கிபி 11ஆம் நூற்றாண்டில் தற்போது பூம்புகார் என்று அழைக்கப்படும் அன்றைய காவிரி பூம்பட்டினம் என்னும் ஊரில் சிவநேச செட்டியார் என்னும் செல்வ செழிப்பு மிக்க வணிகருக்கும் அவரது மனைவி ஞான கமலாம்பிகை அம்மையாருக்கும் பிறந்தவர் திருவெண்காடார். திருவெண்காடாருக்கு உரிய வயது வந்ததும் சிவகலை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். திருவெண்காடார் சிவகலை தம்பதி நீண்ட நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தினர். இதனால் அவர்கள் திருவிடை மருதூருக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு விரதமிருந்து வந்தனர். அதே ஊரில் சிவசருமர் என்ற சிவபக்தர் தினமும் திருவிடை மருதூர் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார். அவர் கடும் வறுமையில் வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி தான் ஒரு குழந்தையாக தோன்றுவதாகவும் அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து வந்திருக்கும் திருவெண்காடரிடம் ஒப்படைத்து பொன்பொருளை பரிசாக பெற்றுக்கொள் என்று கூறினார். சிவபெருமான் கூறியது போலவே குழந்தை வடிவில் தோன்றினார். சிவசருமரும் அந்த குழந்தையை எடுத்துச் சென்று திருவெண்காடரிடம் ஒப்படைத்து பரிசு பொருட்களை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு திருவெண்காடர் அந்த குழந்தையுடன் காவிரி பூம்பட்டினத்திற்கு திரும்பினார். அவர் மருதவாணனை சீரும் சிறப்புமாக வளர்த்து தன்னை போன்றே தனது மகனையும் வணிகத்தில் ஈடுபடுத்தினார். அவனை மிகப்பெரிய வணிகனாக்கி புகழ்பெறச் செய்ய வேண்டும் என்று விரும்பி வெளிநாடுகளுக்கு கப்பலில் சென்று வியாபாரம் செய்வதை கற்றுக் கொடுத்தார். ஒருமுறை மருதவாணன் வியாபாரம் செய்வதற்காக கப்பலில் வெளிநாடுகளுக்கு சென்றார். குறிப்பிட்ட நாளில் அவர் காவிரி பூம்பட்டினத்துக்கு திரும்பி வருவதாக தகவல் வந்தது. தனது மகன் கப்பல் நிறைய பொன் பொருட்களுடன் பெரும் செல்வந்தனாக திரும்பி வருவான் என்று திருவெண்காடார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார். மருதவாணன் வந்தடைந்ததும் திருவெண்காடார் கப்பலில் என்னவெல்லாம் தனது மகன் கொண்டு வந்திருக்கிறான் என்று ஆய்வு செய்தார். ஆனால் கப்பல் முழுக்க தவிடும் வரட்டியும் நிரப்பி வைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார். மருதவாணனை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று ஒரு தனி அறையில் பூட்டிவிட்டு சென்றார். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பி வந்தார். அந்த அறையில் மருதவாணனை காணவில்லை. மருதவாணன் தனது தாயாரிடம் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்துவிட்டு சென்றிருந்தான். திருவெண்காடார் அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு காதற்ற ஊசியும் ஒரு பண ஓலையும் இருந்தது. அந்த பண ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே என்று எழுதப்பட்டு இருந்தது. அதை படித்ததும் திருவெண்காடாருக்கு இந்த உலகின் வாழ்வியல் தத்துவம் புரிய ஆரம்பித்தது. தனது சொத்துக்கள், ஆடம்பர மாளிகை வாழ்க்கை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி துறவியாக மாறினார். அன்று முதல் அவரது பெயர் பட்டினத்தார் என்று மாறியது. பட்டினத்தாரின் சொத்துக்களை அவரது சகோதரி கைப்பற்ற முடிவு செய்தார். ஒரு நாள் வீட்டுக்கு வந்த பட்டினத்தாரை கொல்ல அவரது சகோதரி திட்டமிட்டு அவருக்கு விஷம் தடவிய அப்பத்தை சாப்பிட கொடுத்தார். அதை வாங்கிய பட்டினத்தாருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அந்த அப்பத்தை அப்படியே வீட்டின் கூரையில் சொருகினார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தார். அடுத்த வினாடி அந்த வீடு தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. பட்டினத்தார் சொன்ன ஒரே ஒரு சொல்லால் வீடு எரிந்ததை கண்டதும் அவரது உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மிகப்பெரிய சித்தராக மாறி இருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கு புரிய வந்தது. அப்போது பட்டினத்தார் தனது தாயிடம், உங்கள் வாழ்வு நிறைவு பெறும்போது உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் வந்து இறுதி சடங்குகள் செய்வேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். ஒரு நாள் அவரது தாய் மரணம் அடைந்த தகவல் தெரிந்து தனது ஊருக்கு திரும்பினார். தனது தாய் உடல் மீது பச்சை வாழை மட்டைகளை அடுக்கி தீ வைத்தார். அந்த பச்சை வாழை மட்டைகள் தீப்பற்றி எரிந்ததை உறவினர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். அப்போது பட்டினத்தார் ஐயிரண்டு திங்களாய் என்று தொடங்கும் பாடலை பாடி தனது தாயின் சிறப்புகளை கூறினார். பிறகு அந்த ஊரை விட்டு வெளியேறி வட மாநிலங்களுக்கு சென்று அங்கிருந்த சிவாலயங்களை வழிபடத் தொடங்கினார். ஒரு சமயம் அவர் உஜ்ஜயினி நகருக்கு சென்றார். உஜ்ஜயினி நகரை ஆண்டு வந்த பத்திரகிரியார் என்ற அரசனின் அரண்மனையில் இருந்து சில கொள்ளையர்கள் நகைகளை திருடிவிட்டு தப்பிச் சென்றனர்.
அப்போது ஆலயத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பட்டினத்தாரை நோக்கி ஒரு நகை மாலையை போட்டுவிட்டு சென்றனர். திருடர்களை துரத்தி வந்த அரண்மனை காவலர்கள் பட்டினத்தார் நகை மாலையுடன் நிற்பதைக் கண்டதும் அவர்தான் திருடன் என்று தவறாக நினைத்து அவரை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். அரசர் விசாரணை நடத்தாமலேயே இவனை தூக்கில் போடுங்கள் என்று உத்தரவிட்டார். தூக்கு மரத்தில் பட்டினத்தாரை தொங்கவிட ஏற்பாடுகள் தயாரான போது அவர், என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று பாடலை பாடினார். அடுத்த நிமிடம் தூக்குமரம் தீப்பிடித்து எரிந்தது. இதை பார்த்த அரசர் தன் தவறை உணர்ந்தார். பட்டினத்தார் மிக பெரிய சித்தர் என்பதை அறிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போது பட்டினத்தார் சிரித்துக்கொண்டே, உன் மனைவியே உன்னை ஏமாற்றுகிறாள் என்று கூறினார். இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த பத்திரகிரியார் தீவிர விசாரணை நடத்திய போது அவரது மனைவி துரோகம் செய்திருப்பது தெரிய வந்தது. பட்டினத்தாரின் மேன்மையை உணர்ந்த பத்திரகிரியார் தாமும் அரச வாழ்க்கையை துறந்து துறவியானார். பட்டினத்தாரின் சீடராக மாறினார். பட்டினத்தார் போகும் இடமெல்லாம் அவரை பின்தொடர்ந்து சென்றார். தமிழகம் திரும்பிய பட்டினத்தார் திருவிடைமருதூரில் வந்து சிவன் கோயில் கிழக்கு கோபுரத்தின் அருகில் தங்கினார். பத்திரகிரியார் அந்த ஊரில் ஒரு திருவோட்டை உபயோகித்து பிச்சை எடுத்து வந்து பட்டினத்தாருக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு வந்தார். அவருடன் தெருநாய் ஒன்றும் இருந்தது. ஒரு நாள் சிவபெருமான் சிவனடியார் போல வேடமிட்டு பட்டினத்தாரிடம் வந்து அன்னதானம் தாருங்கள் என்று கேட்டார். உடனே பட்டினத்தார், நானோ ஒன்றுமில்லாதவன், மேற்கு கோபுரத்தில் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் போய் கேளுங்கள் என்றார். இதை அறிந்த பத்திரகிரியாருக்கு கோபம் வந்தது. தனது கையில் இருக்கும் திருவோட்டை தான் பட்டினத்தார் கிண்டல் செய்கிறார் என அறிந்து அந்த திருவோட்டை தூக்கி எறிந்தார். அந்த திருவோடு நாயின் மேல் பட்டு நாய் இறந்தது. இப்படி பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் அனைத்தையும் துறந்து துறவியாக வாழ்ந்தனர். ஒரு தருணத்தில் பத்திரகிரியார் முக்தி அடைந்தார். அதன் பிறகு பட்டினத்தார் சிவபெருமானை வழிபட்டு தனக்கும் முக்தி அளிக்க வேண்டினார். அப்போது சிவபெருமான், எந்த இடத்தில் உனக்கு பேய் கரும்பு இனிக்கிறதோ அங்கு உனக்கு முக்தி என்று அருள் புரிந்தார். பட்டினத்தாரும் அதை ஏற்று தமிழகம் முழுவதும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார். இறுதியாக திருவெற்றியூர் தலத்துக்கு வந்தபோதுதான் அவருக்கு பேய் கரும்பு இனித்தது. எனவே திருவெற்றியூரில் ஜீவசமாதி அடைய முடிவு செய்தார். திருவெற்றியூர் கடற்கரையில் அடிக்கடி அவர் குழந்தைகளுடன் விளையாடுவார். தன்னை ஒரு மூங்கில் கூடையால் மூட செய்து வேறு வழியாக வந்து குழந்தைகளை மகிழ்விப்பார். ஒரு நாள் அப்படி குழந்தைகள் அவரை மூங்கில் கூடையில் மூடிய பிறகு வெகு நேரமாக அவர் எழுந்து வரவில்லை. அவரை மூடி வைத்த இடத்தில் தேடிய போது அங்கு ஒரு சிவலிங்கம் மட்டுமே இருந்தது. அதன் பிறகே பட்டினத்தார் முக்தி பெற்றதை அந்த பகுதி மக்கள் உணர்ந்தனர். பின்னர் அவர் மறைந்த இடத்திலேயே அவருக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டது. இதுவே பட்டினத்தாரின் மகத்தான வாழ்க்கை வரலாறு. அடுத்து பட்டினத்தாரின் ஜீவசமாதியை தரிசிப்போம். திருவெற்றியூர் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ஜீவசமாதியை மக்கள் பட்டினத்தார் கோயில் என்றே அழைக்கின்றனர். ஆலய நுழைவாயிலை கடந்ததும் வாகனங்கள் நிறுத்தும் பகுதி விசாலமாக உள்ளது. இங்கே பூஜை பொருட்கள் வாங்க வசதியாக ஒரு கடையும் உள்ளது. அதையடுத்த பெரிய ஆலய வளாகத்தில் இடதுபுறம் நந்தவனம் உள்ளது. நடைபாதையை கடந்து வலதுபுறம் ஜீவசமாதி அமைந்துள்ளது. ஜீவசமாதியில் நந்தியும் அதையடுத்து கருவறை மண்டபமும் உள்ளது. மண்டபத்தில் கருவறை சன்னதிக்கு முன்பு இடதுபுறம் விநாயகர் மற்றும் வலதுபுறம் முருகன் சன்னதி அமைந்துள்ளன. முருகன் சன்னதிக்கு முன்பு பட்டினத்தாரின் உற்சவ சிலை அமைந்துள்ளது. கருவறை சன்னதியில் மூலவர் பட்டினத்தார் சதுர அமைப்பில் சிவலிங்க வடிவில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அவரது சன்னதி முகப்பில் 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 நெய் விளக்குகள் உள்ளன. மூலவருக்கு தினமும் காலையில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் கட்டணம் செலுத்தியும் அபிஷேகம் செய்யலாம். பட்டினத்தாரின் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம். எனவே ஒவ்வொரு மாத உத்திராட நட்சத்திர நாள் மற்றும் வியாழக்கிழமை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மற்ற சிவாலயங்களைப் போல இங்கு பிரதோஷம், சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றன. வருடத்திற்கு ஒருமுறை வரும் ஆடி மாத உத்திராடம் நட்சத்திர நாளில் குரு பூஜை மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஜீவ சமாதியை அடுத்து பெரிய தியான மண்டபம் அமைந்துள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. பட்டினத்தாருக்கு அபிஷேகம் செய்த விபூதியை பிரசாதமாக உட்கொண்டால் நோய் நொடிகள் நீங்கும். குபேரனே பூலோகத்தில் சிவ வழிபாடு செய்வதற்காக பட்டினத்தாராக பிறந்ததாக கருதப்படுகிறது. எனவே பட்டினத்தாரை வேண்டி வழிபட்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. மேலும் பட்டினத்தார் சிவனருள் வேண்டி குடும்பத்தை பிரிந்து துறவியாக வந்தவர் என்பதால் இங்கு அவரை வழிபட்டு சிறிது நேரம் தியானம் செய்ய மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைத்தல், கல்வி மற்றும் ஞானத்தில் சிறப்பு பெறுதல், குடும்ப
குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கி அமைதி உண்டாகுதல் போன்ற நல்ல பலன்களை பெறலாம். பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் தங்களுக்கு விரும்பியதை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. பட்டினத்தார் கோயில் சென்னை திருவொற்றியூர் பகுதியில் எண்ணூர் விரைவு சாலையில் உள்ளது. திருவொற்றியூர் மார்க்கெட் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிலும், வடிவுடையம்மன் கோயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவொற்றியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஆட்டோ, ஷேர் ஆட்டோ வசதிகள் உள்ளன. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலயம் ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.